ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டாக்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சரோ. இன்னைக்கு நம்ம 30ஆம் தேதி வந்து இந்த எடிட்டோரியல் தான் பார்க்க வரோம். அதாவது நேற்று வந்து எடிட்டோரியல். நீங்க இது நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இல்லைனா இந்த எடிட்டோரியல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம தினமும் காலையில் மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி வீக் தினமும் ஓகேவா. ஸோ மண்டே டு ஃப்ரைடே 6 மணிக்கு இந்த எடிட்டோரியல் வீடியோ அப்படின்றத அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் முந்தின வீடியோஸ் போய் பார்த்தாலுமே, இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே கரெக்டாக 6 மணிக்கு ஷார்ப்பாக அந்த முந்தின நாளோட எடிட்டோரியல் அனாலிசிஸை அப்லோட் பண்ணியிருப்போம். அதை தாண்டி இந்த ஃப்ரீ பிடிஎஃப், இந்த டெய்லி பேக்கப்ஸ் பிடிஎஃப் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தினமும் காலையில் 7 மணிக்கு அப்லோட் ஆகிடும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கக்குள்ள புரியும் ஏன் இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. ஓகேவா. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ் அப்படின்றது உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் படிங்க. ஸோ இந்த கோர்ஸ், இந்த வீடியோ கோர்ஸ் அந்த பிடிஎஃப் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிஃப்லிங் டிமாண்டான MGNREGS. ஸோ MGNREGS அப்படின்றது நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரூரல் ஸ்கீம். ஓகே, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஏன் அப்படின்னா இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்கம் வர்றதுக்காக எடுத்துட்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். ஸோ இப்போ அது என்ன ஆகுது, இந்த ஸ்டிஃப்லிங் டிமாண்ட் அப்படின்றது என்ன சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்டிஃப்லிங் அப்படின்றது டு ஃபோர்ஸ்ஃபுல்லி ப்ரிவென்ட். ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், ஸ்டிஃப்லிங் டிமாண்ட் சொல்லி நம்ம சொல்லலாம். இதுல ஸ்டிஃப்லிங் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ ஸ்டிஃப்லிங் அப்படின்றது அழிக்கிறது. ஸோ சினானிம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்ட்ராய், தமிழ் மீனிங் வந்து அடக்கி விடுதல். ஸோ ஆன்டனிம் வந்து இன்ஸ்பயர் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இந்த வேர்டை வந்து நம்ம சேர்த்து தான் படிங்க. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதை தான் நம்ம வந்து ஸ்டிஃப்லிங் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் MGNREGS, சரி, MGNREGS ஷுட் நாட் பி லெட் டவுன் பை. ஸோ ஷுட் நாட் லெட் டவுன் பை அப்படின்றாங்க. ஸோ லெட் டவுன் பை அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். என்னவா யூஸ் பண்ணிருக்காங்க பார்த்துருமா. ஸோ லெட் டவுன் பை அப்படின்றது டு ஃபெயில் டு சப்போர்ட் ஆர் ஹெல்ப் சம்மோன் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ அது வந்து ஃபெயில் ஆக விடக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். அந்த 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 ஸ்கீம் அப்படின்றது ரன் ஆகிட்டு தான் இருக்கணும். ஸோ ஃபண்டிங் இஷ்யூஸ் அண்ட் வேஜ் டிலைஸ் வேஜ் அப்படின்றது கூலி. ஓகேவா, அந்த கூலி வந்து உங்களுக்கு லேட்டாக கிடைக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி அந்த ஸ்கீமுக்கு ஃபண்டிங் அப்படின்றதுமே போய் சேரணும். அதுதான் இந்த எடிட்டோரியலோட முழு நோக்கமே. சிம்பிளா முடிச்சுட்டாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுமா. த எஃபிகசி ஆஃப் அ வெல்ஃபேர் program is directly proportional to the enthusiasm of the government implementing it. ஸோ ஒரு வெல்ஃபேர் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது வந்து எதுக்கு டைரக்ட்லாம் ப்ரொபோஷனல். ஸோ அந்த ஒரு ஸ்கீமில், அந்த வெல்ஃபேர் ப்ரோக்ராமில் கவர்மெண்ட் எவ்வளோ ஈடுபாடோட இருக்காங்க அதை பொறுத்து தான் அதோட எஃபிகசி அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல எஃபிகசி அப்படின்னா என்ன, அதோட எஃபெக்டிவ்னஸ், ஒரு ஸ்கீமோட எஃபெக்டிவ்னஸ், செயல்திறன் தமிழ் மீனிங். ஸோ அந்த ஸ்கீமோட செயல்திறன் அப்படின்றது அதுல இருந்து நம்மளுக்கு வர அவுட்புட் அப்படின்றது கவர்மெண்ட் அதில் எவ்வளோ ஈடுபாடாக இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அமையும். The Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme will soon be completing 20 years of its implementation. சரி, இனி அதோட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம் எப்போ போடப்பட்டது, எப்போ வந்து நேம் மாத்தினாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. The fact that it has not only survived but also thrived under 2 regimes. இந்த ஸ்கீம் வந்து 2 ரெஜிம்ஸா இருக்கு. Across multiple terms suggests its utility and popularity among the rural poor, though under the National Democratic Alliance the scheme has acquired a status of being unwanted necessity after being seen initially as someone's else baby. ஸோ இந்த இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம் அப்படின்றது இப்போ இருக்கிற நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அதாவது பிஜேபி கூட்டணியோட இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டா இல்லாத ஒரு ஸ்கீம் மாதிரி மாறிட்டு வருகிறது. பட் as COVID-19 pandemic showed, the MGNREGS was a necessity and vital in terms of the sustenance அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல நெசசிட்டி, வைட்டல், சஸ்டனன்ஸ் அப்படின்னா நெசசிட்டி அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்றது. அதுக்கு மீனிங் பார்த்துருமா. ஸோ வாட் இஸ் பை நெசசிட்டி அப்படின்றது ரெக்குயர்மெண்ட், நம்மளுக்கு தேவையான விஷயம், அவசியமான விஷயம். அது ஒரு வைட்டல் அப்படின்றது எசென்ஷியல், சப்ஸ்டனன்ஸ் அப்படின்றது நூரிஷ்மெண்ட், வாழ்வாதாரம். ஸோ இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னு நல்லா கவனிங்களேன். கொரோனா டைம்ல இந்த ஒரு ஸ்கீம் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குச்சு.
Okay, it provided both rural workers and migrant laborers returning to their rural homes after the lockdowns were announced. So கொரோனா டைம்ல லாக்டவுன் போட்டோன்னே அவங்க ஊருக்கு போன இந்த மைக்ரண்ட் லேபருக்கு எல்லாமே அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பேசிக் நீடா இந்த ஸ்கீம் இருந்தது அப்படின்றாங்க. ஸோ அண்ட் இட் இஸ் ஃபேர் டு சே. ஸோ வாட் இஸ் இட் இஸ் ஃபேர் டு சே அப்படின்னா என்ன? இருக்கு பாருங்க. இட் இஸ் ஃபேர் டு சே மீன்ஸ் சம்திங் இஸ் ரீசனபிள் அண்ட் அன்லைக்லி டு காஸ் அ டிஸ்அக்ரிமெண்ட். ஸோ ஒரு விஷயம் வந்து கரெக்டா இருக்கு, ஸோ ரீசனபிளா இருக்கு. ஸோ எந்த விஷயம் அப்படின்னா தட் இஸ் நவ் சீன் as unwanted as allocation in percentage of terms consecutive budgets have reduced substantially since the pandemic. ஸோ அதோட இந்த இந்த லைன்ல என்ன சொல்ல வராங்க, இந்த பேண்டமிக் அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் அதோட பட்ஜெட் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. பட்ஜெட் அலோகேஷன் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. பிகாஸ் அந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அன்வான்டா திங்க் பண்ணுது. ஃப்ரம் 3.2% இன் ஃபினான்ஷியல் 21 டு 1.78% இன் ஃபினான்ஷியல் 25. ஸோ பிஇ தான் பிஃபோர் எஸ்டிமேட் பண்ணுவாங்களா, இப்போ வந்து எக்கனாமி சாரி பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒன்று போடுவாங்களா, அதுதான் இப்போ வரப்போற பட்ஜெட்ல வந்து 1.78 தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிசைட்ஸ் டெஸ்பைட் த ஃபேக்ட் தட் த ஸ்கீம் இஸ் டிமாண்ட் டிரைவன். ஸோ இந்த ஸ்கீம் அப்படின்றதுக்கு டிமாண்ட் அப்படின்றதுமே அதிகமாக இருக்கு. இன்எவிட்டபிளி லீடிங் டு த அலோகேஷன் ஆஃப் அடிஷனல் ஃபண்ட்ஸ் பியாண்ட் த பட்ஜெட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். நோ எக்ஸ்ட்ரா அலோகேஷன் ஃபார் MGNR EGS has been made this financial year even as wages have been delayed and due to this the demand also surpassed artificially. ஸோ டிமாண்டு அதிகமாயிடுச்சு. அதாவது வேஜ் அப்படின்றது அவங்களுக்கு லேட்டாக போகுது. ஸோ அதனால டிமாண்ட் அப்படின்றதுமே ஆர்டிஃபிஷியலாக சப்ரைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ சப்ரைஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ டிஃபீட் அடக்கப்படுதல். ஓகேவா? ஸோ சினாயம் பாருங்க, சினாயம் வந்து டிஃபீட் அப்படின்னாங்க, தமிழ் அடக்கப்படுதல் அப்படின்னாங்க. ஸோ குறைஞ்சி போச்சு. ஓகேவா? அதோட டிமாண்டுமே குறைஞ்சிடுச்சு. MGNRGSோட டிமாண்டு இந்த வருஷம் குறைஞ்சிருச்சு. பிகாஸ் அதுக்கு வந்து அந்த 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 அலோகேஷன் கிடையாது, ஃபண்ட் அலோகேஷன் கிடையாது. அதுமாதிரி வேஜ் வந்து நான் இன்னைக்கு வேலை செய்கிறேன், எனக்கு 2 மாதம் கழிச்சு நீ காசு கொடுத்தனா எப்படி வாங்குவாங்க? ஸோ அதனாலேயே இதோட டிமாண்ட் அப்படின்றதுமே குறைஞ்சிச்சு. நிறைய பேர் வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ ரிப்போர்ட்லி த ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வாஸ் ஷார்ட் ஆஃப் 4,315 crore ஃபார் வேஜஸ். ஸோ இப்போ இருக்கிற டேட்டா படி ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அவங்க வந்து 4,315 கோடி வந்து வேஜஸ் ஷார்ட்ல இருக்காங்க. And the center has a liability of 5,715 crore again its share for material components of the works to be done under this scheme. There are other issues with the MGNR EGS implementation that require attention. So இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த wages delay, அதுமாதிரி ஃபண்ட் அலோகேஷன் அப்படின்றது மட்டும் அது மட்டும் கிடையாது. இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. The need to adjust wages to the inflation. ஸோ நம்மளோட இன்ஃப்ளேஷன் அப்படின்றதுமே அதிகமாகி போயிட்டு இருக்கு. அதுக்குரிய சம்பளம் MGNR EGS கிடையாது. And the issues concerning the seeding of job cards with the Aadhaar based payment system among others. ஸோ இப்போ இதில் பாருங்களேன், ஆதார் கார்டு பேஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா எத்தனை கிராமத்தில் இருக்க மக்களால் அதை போய் எடுக்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஓகேவா? ஸோ பட் த கோல் ஆஃப் த ஸ்கீம் ரிமைன்ஸ் adequacy of the allocation of the made for it by the center. ஸோ முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபண்ட் அலோகேட் பண்ணல பை த ப்ரூனிங் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த இதில் ப்ரூனிங் அப்படின்றதுக்கு நம்ம மீனிங் தெரிஞ்சே ஆகணும். ப்ரூனிங் அப்படின்றது ட்ரிம்மிங், சின்னதாக்குறாங்க. ஸோ ட்ரிம் பண்ணுறாங்க அப்படின்னாங்களே, அதுதான் இது. ஸோ ப்ரூனிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னா இப்போ 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 40 ரூபாயோ 50 ரூபாயோ கொடுக்கறது வந்து நம்ம வந்து ப்ரூனிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. The purpose of providing demand driven employment is underserved and it is unfair to the rural workers across the country who have used this scheme to augment their incomes especially in the agriculture off seasons. ஸோ அதாவது விவசாயம் பண்ணாத காலங்களில் இந்த மகாத்மா காந்தி ஸ்கீம்ல தான் வேலை செஞ்சு எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான நீடை பூர்த்தி பண்ணிட்டு இருந்தாங்க. There has been a much academic study detailing the fruits of the scheme. ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ஃப்ரம் த ஹெல்பிங் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூட் டு கிரியேட்டிங் வில்லேஜ் அசட் சச் எஸ் இரிகேஷன் ஆஃப் கேனல்ஸ், ரூரல் ரோட்ஸ் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி ரூரல் மக்கள், அதாவது கிராமப்புற மக்கள் அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா இந்த கேனல்ஸ், ரோட்ஸ், அப்புறம் வாட்டர் கன்சர்வேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. டிமாண்ட் டிரைவன் எக்ஸசைஸ் சச் as the scheme also puts a disposable income in the hands of the village poor and helps the rural economy. ஸோ இது தாண்டி வில்லேஜில் இருக்க மக்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சேலரி கிடைச்சிருக்கு. அதை தாண்டி ரூரல் எக்கனாமிக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. The importance of the MGNR EGS in the country is still facing rural poverty needs no elaboration. The union government must change its attitude towards the MGNR. ஸோ இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் அவங்க வந்து இந்த மகாத்மா காந்தி ஸ்கீமை அவங்க பார்க்குற விதம் அப்படின்றது மாறணும். சப்ஸ்டான்ஷியல் அலோகேஷன் ஆஃப் in the union budget that is true to the demand for this scheme would be good start.
ஓகேவா? ஸோ வரப்போற பட்ஜெட்ல ஒரு நல்ல அமௌண்ட் வந்து இவங்க வந்து இதுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படின்றது இந்த எடிட்டோரியல்ல முடிக்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட நீங்க படிக்கணும் அப்படின்னா, ஒன்லி வே நம்மளோட பிடிஎஃப் போய் கெட் பண்ணணும். எங்க கெட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட டெலகிராம் சேனலுக்கு போனீங்க அப்படின்னா, அப்லோட் ஆயிருக்கும். காலைல 7 மணிக்கு அப்லோட் ஆயிருக்கும். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப். ஸோ அ எப்படி இருந்தது? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு படிக்கக்குள்ள என்ன எப்படி இருந்தது? அது மாரி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கப்பா. ஸோ நெறைய பேர் பார்க்குறீங்க. பட் லைக் பண்ணவே மாட்றீங்க. ஸோ லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் இன்னும் நெறைய பேர்கிட்ட அது பூஸ்ட் ஆகும். நீங்க ஒரு 5 பேர்கிட்ட 5 பேர் லைக் பண்றீங்க அப்படின்னா, அது இன்னும் நெறைய மாணவர்கள்ட்ட போய் சேரும். ஓகே. நம்மள மாரி படிக்கிற மாணவர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சேரும். ஸோ அதனால லைக் பண்ணுங்க. உங்களோட உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பிடிஎஃப் நீங்க நம்மளோட டெலகிராம் சேனல்ல எடுத்துட்டீங்களா? இல்லையா? அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பிடிஎஃப் உங்களுக்கு ஏதாவது அப்கிரேட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மறக்காம சொல்லுங்க. நம்ம அதை கண்டிப்பா கொண்டு வரோம். ஸோ நாளைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ நோ வீடியோ. மண்டே மார்னிங் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஆல். பை பாய். ஹேவ் அ கிரேட் டே.